இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில கிட்டத்தட்ட ஒரு நெருக்கமான ராணுவ உறவு ஏற்பட்டிருக்கு. இந்தியா தன்னுடைய ராணுவ தேவைகளுக்காகவும் எல்லை பாதுகாப்புக்காகவும் இஸ்ரேல ரொம்பவே அதிகமா சார்ந்திருக்கிறாங்க. குறிப்பா மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே இஸ்ரேலிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்தியாவிலேயே ஏவுகணைகள், ட்ரோன்கள், பிறகு ராணுவ தளவாடங்களை தயாரிக்க பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கு. இதை தான் நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே இந்தியாவோட DRDO மற்றும் இஸ்ரேல் நிறுவனங்கள் இணைந்து பல நவீன ஏவுகணை திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கதான் நாம கேள்வி கேட்க வேண்டிய இடம். இஸ்ரேலோட அயன் டோம், அதாவது வரக்கூடிய ஏவுகணைகளை வானிலேயே தடுத்து அழிக்கக்கூடிய அயன் டோம் முழுக்க தோல்வி அடைஞ்சிருக்கு. அது நம்ம இந்திய பத்திரிகையாளர் பிரிஜ் மோகன் சிங் செய்த பதிவுகளை பார்த்தாலே தெளிவா தெரியுது. பதுங்கு குழிகள் கேட்கவே வேணாம். பூமியிலிருந்து 100 அடி ஆழத்தில் இருக்கிற பதுங்கு குழி கூட ஏவுகணை தாக்குதலுக்கு தாக்கு பிடிக்க முடியவில்லை. அந்த பதுங்கு குழிகளில் இருந்தவர்கள் இறந்து விட்டார்கள் என்று அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அதே தொழில்நுட்பத்தை இந்தியா கோடிக்கணக்கான ரூபாய் செலவுல ஏன் வாங்கணும்? தங்கள் சொந்த மக்களையே காப்பாற்ற முடியாத ஒரு தொழில்நுட்பத்தை இஸ்ரேல் எப்படி நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கு விற்க முடியும்? நாம எப்படி அதை முழுமையா நம்ப முடியும்? இஸ்ரேலோட இந்த தொழில்நுட்ப தோல்வி இந்தியாவோட பாதுகாப்பு திட்டங்கள்ல ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்ற கவலை நமக்கு ஏற்படுது.